கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கே உண்டாவதாக. மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் இதை கேட்கிற பார்க்கிற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் நேயர்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தினத்திலே ஸ்தோத்திரம் ஒரு வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். மகிமையின் நேரம் என்ற சிறப்பு நிகழ்ச்சியிலே நாம் இப்பொழுது இணைந்திருக்கிறோம். மகிமையின் நேரம் என்ற சிறப்பு நிகழ்ச்சியிலே வேதத்தின் வசனங்கள், சத்தியங்கள், வாக்குத்தத்தங்கள், ஆண்டவருடைய உபதேசங்கள், ஆண்டவருடைய திட்டங்கள் உங்களுக்கு போதிக்கப்படுகிறது. தேவனாகிய கர்த்தர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிக்கட்டும். வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிக்கும் முன்பு ஸ்தோத்திரம், மெய்யான தேவன் இயேசு ஆசீர்வதிக்கிறார் திருச்சபை சார்பாக மீண்டுமாய் உங்களை வாழ்த்தி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க நான் தேவனை வேண்டிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து உங்களை நடத்துவாராக. வேதத்திலே சொல்லப்பட்ட ஒரு வசனத்தை நாம் கவனிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே அங்கே இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளுவார். ஆண்டவர் இங்கே சொல்லுகிற ஒரு வார்த்தையை, வசனத்தை நாம் கவனிக்கும்போது வேதம் சொல்லுகிறது, பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை பலியாக எல்லா மக்களுக்காகவும், பூமியில் உள்ள அனைத்து மக்களுக்காகவும், உலகம் முழுவதும் 800 கோடி மக்கள் இருக்கிறதாக ஆராய்ச்சியாளர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த 800 கோடி மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து நம்முடைய மத்தியிலே பிதாவாகிய தேவனால் நமக்கு அருளப்பட்டார். பாருங்கள், அது மாத்திரமல்ல, அவர் வந்து நமக்கு ரட்சிப்பை தந்திருக்கிறார், நமக்கு நல்ல அறிவை, ஞானத்தை தந்திருக்கிறார். இந்த நாட்களில் நமக்கு தேவையானவைகளை தந்திருக்கிறார். இந்த வசனம் சொல்லுகிறது, தன்னுடைய சொந்த குமாரனையே உங்களுக்கு ஜீவ பலியாக தந்தவர் அவரோடு கூட எல்லாவற்றையும் அருளுவார். இந்த வார்த்தையின் உள்ளுக்குள்ளே திரளான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. எல்லாவற்றையும் அருளுவார். அது எல்லாவற்றையும் அப்படின்னு சொல்லும்போது அநேகருக்கு புரியாது. எல்லாவற்றையும்னா என்னது அப்படின்னு அநேகர் கேள்வி கேட்கக்கூடும். பிரியமானவர்களே, நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் அருளி செய்கிற தேவனாக நம்முடைய மத்தியிலே அவர் இருக்கிறார். உங்களுக்கு சகலத்தையும் அருளி உங்கள் வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவார். சரி, எல்லாவற்றையும் அப்படிங்கிற லிஸ்ட்டு பெரிய லிஸ்ட்டு. அதில் ஒரு சில வசனங்களை மாத்திரம்தான் நம்ம இப்போ பார்த்து தியானிக்க, ஆராய்ச்சி செய்ய தேவ சமூகத்திலே நாம் இன்றைக்கு அமர்ந்திருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிச்சயமாய் நீங்கள் இதை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நித்திய மகிழ்ச்சியையும் நித்திய ஆசீர்வாதங்களோடு சந்தோஷமாய் இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். பிரியமானவர்களே, நீதிமான் வாயிலிருந்து வருகிற வார்த்தை ஜனங்களை போஷிக்கும். நீதிமான் வாயிலிருந்து வருகிற வார்த்தை ஜனங்களை ஸ்தோத்திரம் சுகமாக்கும் என்று வேதத்தில் அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம். இப்போ எல்லாவற்றையும் அருளுவார் என்ற வார்த்தையை ரோமர் 8:32 நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றையும், அதில் எதெல்லாம் அடங்கி இருக்கிறதுன்னு சொல்லி சில வசனங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்திலே ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை அவர் அருளுவார். ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதம். ஆபிரகாமுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை தேவனாகிய கர்த்தர் கொடுத்தாரோ அத்தனை ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு அருளுவார். ஆபிரகாம் ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய ஜீவியத்திலே தேவனுக்கு பிரியமாய் நடந்தான், விசுவாசமாய் நடந்தான். அந்த காரியங்களை உங்களுக்கு அருளுவார்.
அது மாத்திரமல்ல, ஆபிரகாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பூமியிலே பலத்த ஆசீர்வாதத்தை பெற்றான். அவனுடைய ஸ்தோத்திரம், அவனுடைய வேலைக்காரன் சொல்லுகிறான், என் எஜமான் பெரிய சீமானாய் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், அந்த காலத்தில் ஒரு பெரிய சீமானாய் வாழ்ந்து தேவனை மகிமைப்படுத்தியவர் ஆபிரகாம். ஆபிரகாமுடைய பெயர் ஆதியாகமத்திலிருந்து ஸ்தோத்திரம் கடைசி அதிகாரங்கள் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் பெயர் பெருமைப்படுத்தப்பட்டிருக்கிறான். அப்படி என்று சொன்னால் மத்தேயு இதில் ஏகப்பட்ட வசனங்களிலே ஆபிரகாமை சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இதில் நம்ம என்ன விளங்கி கொள்கிறோம் என்று சொன்னால், அவன் வாழ்ந்து தேவனை மகிமைப்படுத்தி சாட்சியாய் ஜீவித்தது போல தேவன் உங்களையும் அவருடைய ஆசீர்வாதத்தினால நிரப்பி அவர் உங்களை சாட்சியாய் ஜீவிக்க மகிமையாய் நடத்த அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். உபாகமம் 16:17 வாசித்தீர்கள் என்று சொன்னால், அவர் அருளிய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும்போது அந்த ஆசீர்வாதத்திலிருந்து ஆண்டவருடைய ஊழியத்திற்காக, ஆண்டவருடைய நற்பணிகளுக்காக நாம் அநேக நன்மைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டு நாம் எல்லாவற்றையும் காலி செய்துவிடக்கூடாது. அதிலே ஸ்தோத்திரம் விதை, ஸ்தோத்திரம் நாம் தேவையான காரியங்களை இன்னும் அதிகமாய் பெறுவதற்கு அதில் ஒரு சில பகுதியை நாம் தேவனுக்காக செலுத்த வேண்டும். அப்போ அந்த ஆசீர்வாதம் தொடரும். வந்த ஆசீர்வாதத்தை முழுமையாய் நாமளே காலி செய்துவிட்டால் அடுத்து நமக்கு கிடைக்காது. ஆகையினாலே ஸ்தோத்திரம் அவருக்கு நாம் கொடுக்க கொடுக்க தேவன் நம்மை தொடர்ந்து கனப்படுத்தி ஆசீர்வதிப்பார். 2வது வசனத்தை பார்க்கிற போது சங்கீதம் 29:11 வாசிக்கும் போது அதிலே ஆண்டவர் பலனை அருளுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் பலன் அருளுகிறவர், அதாவது ஆசீர்வாதம் அருளுவது போல சரீரத்துக்கு பலன் தேவைப்படுகிறது. ஸ்தோத்திரம், சரீரத்துக்கு தேவையான பலன் தேவைப்படுகிறது. பலன் இல்லாவிட்டால் ஒருவன் எழுந்து இருக்க முடியாது. பலன் இல்லாவிட்டால் ஒருவன் எழுந்து நடக்க நிற்க முடியாது. பலன் இல்லாவிட்டால் ஒருவன் எழுந்து ஓட ஸ்தோத்திரம் நடக்க காரியங்களை செய்ய முடியாது. அப்போ ஒருவனுக்கு எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டும் என்று சொன்னால், வேலை நல்லாய் செய்ய வேண்டும் என்று சொன்னால், குடும்பத்தில் நன்றாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு தேவையானது பலனாய் இருக்கிறது. அந்த பலனை தேவன் அருளுவார் என்று வேதம் சொல்லுகிறது. அதோடு கூட 29:11 சங்கீதம் 29:11 சமாதானம் அருளுவார். எல்லா ஆசீர்வாதமும் இருக்கு, சமாதானம் இல்லை என்று சொன்னால் அந்த வாழ்க்கை ஸ்தோத்திரம் பிரயோஜனம் இருக்காது, சமாதானம் இல்லாவிட்டால். ஸ்தோத்திரம், கடந்த நாட்களிலே ஒரு செய்தியை கேட்டேன். ஒருவர் பூமியில் நல்ல ஆசீர்வாதங்களோடு இருந்தார். ஆனால் அவருக்கு என்ன இல்லை, சமாதானம் இல்லை. கடைசியாக அவர் ஒரு பேப்பரில் எழுதி வைத்தார், எனக்கு சமாதானம் இல்லை, ஆகையினால் நான் தற்கொலை செய்து சாகிறேன் என்று சொல்லி அவர் எழுதி வைத்து செத்து போனதாக அநேக செய்திகளை நாம் கேட்கிறோம். அப்போ சமாதானம் இல்லாதவர்களுக்கு மரணம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. மரணத்தை அவர்கள் சேர்ந்து ஓடுகிறவர்களாக இருக்கிறார்கள். சமாதானம் உள்ளவர்களுக்கு மாத்திரமே நித்திய ஜீவனும் பரலோக வாழ்க்கையும் கொடுக்கப்படுகிறது இயேசு கிறிஸ்து மூலமாக. இந்த பூமியில் எல்லாரும் சமாதானத்தோடு வாழணும், அமைதியாக வாழணும் என்பது தேவனுடைய சித்தம். அவர் சொன்னார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு இந்த பூமியில் வைத்து போகிறேன், கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகையினாலே சமாதானம் அருளுகிற தேவன் என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். ஆசீர்வாதம் அருளுகிற தேவன், பலன் அருளுகிற தேவன், சமாதானம் அருளுகிற தேவன். அடுத்த ஒரு வசனத்தை நாம் வாசிக்கும் போது யாத்ராகமம் 31:6 வாசிக்கிற போது ஞானத்தையும் புத்தியையும் அருளுகிற தேவன். அதாவது ஒரு மனிதன் ஞானம் இல்லாமல் இருந்தால் அநேக காரியங்களிலே தோல்வியை சந்திக்க நேரிடும். அறிவு புத்தி இல்லாமல் இருந்தால் வாழ்க்கையிலே அவன் தோல்வியை சந்திக்க நேரிடும், அநேக இடரல்களை சந்திக்க நேரிடும். வேதம் சொல்லுகிறது, இந்த ஞானத்தையும் புத்தியையும் கொடுக்கிறவர் ஆண்டவர் என்பதை இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 3:28 1 ராஜாக்கள் 10:24 வாசிக்கிற போது அங்கே சாலமோனுக்கு தேவன் ஞானத்தை கொடுத்தார்.
பூமியிலே ஆண்டவரிடத்தில் ஞானத்தை பெற்ற ஒரு மனிதன் சாலமோன், தாவீதின் குமாரனாகிய சாலமோன். தாவீதின் அரசாட்சிக்கு பிறகு சாலமோன் அரசாட்சி செய்தான். அவன் அரசாட்சி செய்யும்போது அவன் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் செய்த ஒரு காரியம், அவன் சொன்னான், எனக்கு நீங்கள் ஞானத்தை தர வேண்டும் என்று சொல்லி அவன் ஜெபித்தான். அந்த பிரகாரமாகவே அவன் ஞானத்தை பெற்று அவன் வாழ்ந்தான். பூமியிலே அவனுடைய ஞானத்தை கேட்க அநேக மக்கள் அவனிடத்தில் வந்தார்கள். அப்படி என்று சொன்னால், ஞானமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஞானத்தோடு நீங்கள் இருக்கிற போது அது சிறப்பாக இருக்கும். ஞானம் இல்லாமல் செய்தால் ஒரு சின்ன மனிதன் கூட அந்த ஆளுக்கு அறிவே இல்லை, ஞானமே இல்லை என்று சொல்லி தூசிக்க நேரிடும் என்று சொல்லி நாம் காண்கிறோம். பிரியமானவர்களே, ஞானத்தை அருளும் தேவன், அவர் ஞானத்தை அருளுகிற தேவனாக இருக்கிறார். அடுத்து 5வது பார்க்கும்போது ஸ்தோத்திரம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசித்தால், அவர் கிருபையை அருளுகிறார். சங்கீதம் 84:11 அவர் கிருபையை அருளுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிருபை தேவையாய் இருக்கிறது. பூமியிலே மனிதர்களுக்கு கிருபை இல்லாவிட்டால் ஸ்தோத்திரம் ஆசீர்வாதங்களையும் மேன்மைகளையும் தேவ தயவையும் பாதுகாப்பையும் பெற முடியாது. நோவாவுக்கு ஆண்டவருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அதனால தான் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் தேவனாகிய கர்த்தர் பாதுகாத்தார், அவனை தப்புவித்தார், அழிவுக்கு தப்புவித்தார். ஸ்தோத்திரம். உலகத்தில் ஒரு பெரிய ஜலப்பிரளயத்தினால ஒரு பெரிய அழிவு வந்தது. அந்த அழிவிலே அவர் தப்புவிக்கப்பட்டார் நோவா. காரணம், அவன் மேல் கர்த்தர் கிருபையாகி இரக்கத்தை வைத்திருந்தார், மனதுருக்கத்தை வைத்திருந்தார். அவனை நோக்கி பார்த்து அவனை நீதிமான் என்று கண்டு, விசுவாசம் உள்ளவன் என்று கண்டு, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறவன் என்று கண்டு அவனுக்கு கிருபையை அளித்தார். ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், பழி செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும், கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். கிருபையை பெற்றுக்கொண்டால் நிச்சயமாகவே நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது. நம்ம பெரிய கோடி கோடியாய் பணத்தை சேர்த்து வைத்து குறுகிய வருடங்களுக்குள்ளே நாம் அழிந்து போனால் அதில் ஒன்றுமே இல்லை. பாதுகாக்கப்பட வேண்டும், தீர்க்காயுசு வாழ வேண்டும். தேவன் சொல்லிய 70-80 வருடங்கள் நாம் பூமியிலே உண்மையாய் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து நாம் பார்க்கிற போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சங்கீதம் 28:9 வாசிக்கிற போது, கர்த்தர் உயர்வு அருளுவார். ஒரு மனுஷன் உயர்ந்த நிலைமைக்கு போக வேண்டும் என்று சொன்னால் அவன் தேவனிடத்தில் ஸ்தோத்திரம் உயர்வு பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த மேன்மையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் படிப்படியாய் உயர்த்துகிற தேவன், ஆண்டவர் படிப்படியாய் ஆசீர்வதிக்கிற தேவன். தேவன் ஸ்தோத்திரம் ஒரு சாதாரண மனிதனை அவர் உயர்த்தி மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சாதாரண விசுவாசியாய் இருக்கிறான், ரட்சிக்கப்படுகிறான், குழந்தையைப் போல மாறுகிறான். அதற்கு பின்பு ஒரு மனிதன் ஸ்தோத்திரம் ஒரு நல்ல வாலிபனைப் போல தேவனுடைய ஸ்தோத்திரம் வளர்ச்சிக்கேற்ற ஆண்டவருடைய சரீரமாகிய ஸ்தோத்திரம் அந்த வளர்ச்சிக்கேற்ற அளவில் அவன் வளருகிறான். பிறகு பூர்ண புருஷனாய் மாறுகிறான். அதற்கு பின்பு ஜீவியம் செய்து கர்த்தரோடு கூட ஓடுகிறான். அவன் ஓடும் பொழுது அவன் பந்தயத்தை பெற்றுக்கொள்கிறான். அவன் நல்ல பெயர் எடுத்து அவன் முன்னேறுகிறான், உயருகிறான் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். தேவன் உயர்வு அருளுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உயர்வு அருளும் தேவன் நம்முடைய தேவன் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். கடைசியாக சங்கீதம் 84:11 அவர் நன்மையை அருளுகிறார், நன்மை தருகிறார், நன்மையை அருளி செய்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிருபையை அருளுவார் 5, உயர்வு அருளுவார் 6, ஸ்தோத்திரம் நன்மையை அருளுவார் 7. 7 காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு அருளுவதாக, கொடுப்பதாக, உங்களுக்கு இன்று தருவதாக கர்த்தர் வாக்களிக்கிறார். இதை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமா? ஆண்டவரே, என்னை மன்னியும், என்னை சுத்திகரியும், எனக்குள்ளே இந்த ஆசீர்வாதங்களை தாரும்.
அவர் எல்லாவற்றையும் அருள்வார் என்ற வார்த்தைக்குள்ளே எத்தனை ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்று சந்தோஷமாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஆண்டவர் அருளுகிறதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாக, உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உங்களை ஒப்புக்கொடுங்கள். தேவன் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மையை இன்றைக்கு இப்போது கர்த்தர் தருவார். கவலைப்படாதீர்கள். ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே அவரோடு கூட எல்லாவற்றையும் அருளுவார் என்று ரோமர் 8:32 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே 7 காரியங்களை நீ அருளுவதாக வாக்கு பண்ணியிருக்கிறீர். இந்த வசனங்களிலே யாருக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதியும். அதை ஆண்டவரே உம்முடைய ஜனத்துக்கு கொடுத்து அவர்களுக்கு மேன்மையை, உயர்வை அருளும், கிருபையை அருளும், பாதுகாப்பு அருளும், ஆசீர்வாதம் அருளும், பெலன் அருளும். என் தேவன் அவர்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் அருளும். நீர் இந்த நாட்களில் உம்முடைய ஜனத்துக்கு ஆசீர்வாதமான நன்மைகளை, மேன்மைகளை கர்த்தர் கொடுப்பீராக. கர்த்தர் தாமே தொடர்ந்து வழி நடத்துவீராக. இதை கேட்கிறவர்கள், பார்க்கிறவர்கள், கவனிக்கிறவர்கள், யோசிக்கிறவர்கள், தியானிக்கிறவர்கள் ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய கரத்தை வைப்பீராக. அவர்கள் சுகத்தோடு, பலத்தோடு, ஆசீர்வாதத்தோடு ஆண்டவரை உயர்ந்திருப்பார்களாக. ஆசீர்வதியும். அந்த எந்தெந்த குடும்பங்களில் இந்த டிவி வழியாக, யூடியூப் வழியாக இந்த செய்திகள் அவர்கள் வீடுகளுக்குள்ளே, காதுகளுக்குள்ளே, அவர்களுக்குள்ளே போகிறதோ அவர்கள் நிச்சயமாய் மேன்மையை, கனத்தை அருளி செய்து ஆண்டவரை அவர்கள் பெற்று, அவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாமத்தின் மகிமைக்காய் ஜீவிக்க அவர்களுக்கு உதவி செய்யும். சாட்சியாயிருக்க உதவி செய்யும். நீர் அவர்களை மேன்மைப்படுத்தி எல்லா ஆசீர்வாதங்களையும் அருளி கனம் பண்ணுவீராக, பொறுப்பெடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த செய்தி கேட்ட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.